Vivaha, the Chennai Silks. மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறவுள்ளார். முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரலை காட்சியை பார்க்கலாம். புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களே முகம் சுளிக்கும் வகையிலே இருக்கின்றது. வரும் தேர்தல் வாக்கு என்ற கணக்கிலே தற்போது திமுக மேலும் வாக்குறுதியை வாரி வழங்க நினைக்கிறார்கள். மக்கள் அவர்களிடம் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இதுதான் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், கடந்த தேர்தலுக்கு முன்பு வீட்டு உபயோக மின்சார கட்டணம் மாதந்தோறும் வசூலிக்கப்படும் என்று கூறினார்கள். அதை புதுப்பிக்காமல் கட்டணத்தை உயர்த்துவதுதான் மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற சுமை ஷாக் என்று கூறலாம். ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாகை மூடுவோம் என்று கூறினார்கள். டாஸ்மாகை மூடாததனுடைய விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. மேலும் போதைப் பொருள் நடமாட்டம் அதற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து பெரும்பாலானோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யவில்லை. செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இவைகளெல்லாம் திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கு தமிழகத்திலே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை குறைப்போம் என்று ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று கூறிய திமுக வந்த பிறகு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு சாட்சி தொலைக்காட்சி பத்திரிகையே. கிராமம் முதல் நகரம் வரை கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப்பொருள் நடமாட்டம் என்ற மக்கள் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களிடம் திமுக ஆட்சியிலே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டது என்பதை வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கேட்டால் சொல்கிறேன் சார், கேட்டால் சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் சிவராமன் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடெல்லாம் எந்தெந்த கட்சியோடு முதன்மை கூட்டணியிலோ இருக்கிறதோ அந்த முதன்மை கூட்டணி கட்சி தான் களத்துக்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சிகளோடு பேசி அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தேர்தலில் வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிராமம் முதல் நகரம் வரை இருக்கின்ற கட்சி. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் என்ற ரீதியிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்ற மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.